தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி நவம்பர் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. புனித யோசேப்பிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். புனித யோசேப்பே, உம் அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உம் அடைக்கலத்தில் வைக்கிறேன். உம் வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனிதருடைய சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் சேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உம் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 17வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். சிந்தனை. உத்தரிக்கும் நிலை பற்றி அதிகமான தரிசனங்களை பெற்ற புனித மரிய சிம்மா உத்தரிக்க நிலைக்கு வழிவகுக்கும் பாவங்களை குறித்து பேசுகிறார். நன்மை செய்ய தவறிய பாவங்கள் உத்தரிக்கும் நிலையில் முடிவடைவதற்கான பொதுவான காரணங்களில் ஒன்றாகும் என்று ஆன்மாக்கள் மரியாவிடம் வெளிப்படுத்தின. பலர் தாங்கள் செய்ய தவறிய நன்மைகளை பற்றி சிந்திப்பதில்லை என்று மரியா விளக்கினார். ஜெபத்தை புறக்கணிப்பது, மற்றவர்களின் தேவைகளை புறக்கணிப்பது அல்லது மன்னிப்பை தடுப்பது இவை ஆன்மாவை சுமைப்படுத்தும் கடுமையான குறைபாடுகள். ஆன்மீக சுமைகளை உருவாக்கும் பொருள் உடைமைகள் மற்றும் வதந்திகள் மீதான பற்றுகளுக்கு எதிராகவும் அவர் எச்சரித்தார். புனித மரிய சிம்மாவின் கூற்றுப்படி, பூமியில் துன்பம் என்பது சுத்திகரிப்புக்கான ஒரு சக்தி வாய்ந்த வழிமுறையாக செயல்படும். உத்தரிக்கும் நிலையின் நேரத்தை குறைக்கவோ அல்லது நீக்கவோ கூட இது உதவும். நாம் பொறுமையுடன் துன்பத்தை ஏற்றுக்கொண்டு அதை கிறிஸ்துவின் பாடுகளுடன் இணைக்கும் போது அது கடவுளுக்கு ஒரு சிறந்த பரிசாக மாறும் என்று அவர் விளக்கினார். ஆன்மாக்கள் தங்கள் வாழ்நாளில் தங்கள் சிலுவைகளை இன்னும் விருப்பத்துடன் தழுவிக்கொள்வதற்கு வருத்தப்படுவதாக அடிக்கடி என்னிடம் கூறுகின்றன என்று அவர் விவரிக்கிறார். பரலோகத்திற்கு எவ்வாறு தயாராவது மற்றும் உத்தரிக்கும் நிலையினை முற்றிலுமாக தவிர்ப்பது என்பது குறித்து ஆன்மாக்கள் இவருக்கு ஆலோசனை வழங்கின. அவைகளில் முக்கியமானது மனத்தாழ்மை, அன்பு மற்றும் ஜெபம் நிறைந்த வாழ்க்கை வாழுங்கள் என்று மரியா நமக்கு அறிவுறுத்துகிறார். தொடர்ந்து ஒப்புரவு அருளடையாளத்திற்கு செல்லுங்கள், அடிக்கடி புனித ஒற்றுமையை பெறுங்கள், நற்கருணையை பெற்றுக்கொள்ளுங்கள், எல்லாவற்றிலும் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற பாடுபடுங்கள். இந்த வழியில் வாழ்பவர்கள் சிறிதும் பயப்பட தேவையில்லை என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் பரலோகத்தை நோக்கிய நமது பயணத்தில் இடைப்பட்ட நிலையான உத்தரிக்கும் நிலையை நாம் தவிர்க்கும் பொருட்டு மனத்தாழ்மை உள்ளவர்களாக, அன்பு நிறைந்தவர்களாக, ஜெபத்தில் நிலைத்திருப்பவர்களாக, நம்முடைய நன்மைத்தனங்களை பிறருக்கு கொடுப்பதற்கு தாராள உள்ளத்தோடு நம்மை ஈடுபடுத்தி கொள்ள இந்த நாளிலே நாம் முயற்சி எடுப்போம். அதன் மூலமாக இறையருள் நம்மை தாங்கி நடத்த இந்த நாளிலே ஜெபிப்போமாக. இரத்தம் சிந்தி எங்களை மீட்ட அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கே மகிமையும் புகழையும் செலுத்துகிறோம். நாங்கள் நீதியின்படி தண்டிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்தாலும் உம்முடைய பேரன்பால் இரக்கத்தால் எம்மை மீட்டு கொண்டீரே. உமது மகிமையில் எங்களையும் இணைத்து கொண்டீரே. நன்றி இயேசுவே. இன்றைய நாளில் உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் எங்கள் அன்புக்குரியவர்கள் மீதும் எங்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் இருப்பதாக. எங்களுடைய முன்னோர்கள் கட்டிக்கொண்ட பாவங்களினால் சாபங்கள் எங்கள் குடும்பங்களை தாக்காமல் பாதுகாத்தருளும். எத்தனையோ மக்கள் இன்று சாப கட்டுக்களினால், உடல்நலமின்றி, கடன் பிரச்சனைகளாலும், சமாதானம் இல்லாமலும், தற்கொலை எண்ணங்களாலும், விபத்துக்களாலும், எதிர்பாராத அடுத்தடுத்த மரணங்களாலும் மனம் நொந்து அழுது கொண்டிருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் இன்று உமது விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தம் விடுதலையை கொண்டு வருவதாக.
இயேசுவின் இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் அடையாளமாக இருக்கும். அழிப்பவன் உங்கள் வீடுகளில் புகுந்து தாக்காதவாறு அது அவர்களை காக்கும் என்று விடுதலைப் நூல் 12, 13 மற்றும் 23 வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ப இன்றைய மக்கள் மீதும் என் மீதும் உம்முடைய பரிசுத்த இரத்தம் சூழ்ந்து நின்று காத்து சாபங்களை முறிக்கட்டும், கட்டுக்கள் உடைக்கப்படட்டும், சுகம் பலன் கிடைக்கட்டும், நிம்மதி உண்டாகட்டும், பொருளாதாரம் பெருகட்டும், பாதுகாப்பு கிடைக்கட்டும். இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இணையில்லாத நாமத்தினால் நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.